சார் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாரி வந்து 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணா 3,00,00,000 வந்து இவ்ளோ டைம் பீரியட் எடுத்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா 2008ல ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அது என்ன சார் ஆயிருக்கும்? இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டேட்டா. சப்போஸ் நீங்க பெஸ்ட் 15 டேஸ விட்டிருந்தீங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு 15 நாள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிடல. அப்படின்னா என்னன்னா, நடுவுல எடுத்திருப்பீங்க. அப்புறம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் மேல போயிருக்குங்கிற போது எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் டவுன் ஆகும்போது எடுத்திருப்பீங்க. இந்த மாரிலாம் நீங்க பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி நெறைய ட்ரேட் பண்ணி வாங்கி வாங்கி வித்து அந்த பெஸ்ட் 15 டேஸ நீங்க விட்டிருந்தீங்கன்னா, உங்க 3,00,00,000 கார்பஸ் என்னவா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு? ம். ஜஸ்ட் கெஸ் எ நம்பர் நோ. தெரியல சார். 3,00,00,000ன்றது என்ன சார்? ஒரு ஒரு 2,00,00,000 அந்த மாரி ஆச்சா? அது 1,00,00,000 கம்மியாயிருச்சா? இன்ஃபேக்ட் அதோடைய வேல்யூ 1 crore தான். விச் மீன்ஸ் 2 crores have been erased. நீங்க பெஸ்ட் 50 டேஸ நீங்க விட்டுட்டீங்கன்னா, 15 டேஸ் இல்ல 50 டேஸ விட்டுட்டீங்கன்னா, 50 நாள நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா, என்ன உங்க கார்பஸ் என்னவா இருக்கும்? தெரியல சார். ஆல்ரெடி 2,00,00,000 எரேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதையும் விட்டா என்ன சார் ஒரு 40,00,000 அந்த மாரி வந்திருக்குமா? ஜஸ்ட் 20 lakhs. ஸோ நீங்க போட்ட 10 லட்சம் வந்து 20 லட்சம் தான் இருக்கும்.